பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த வார்த்தைக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த மாதத்திற்கான தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை வாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த மாதத்திற்கான தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், உன்னோடு பேசுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த மாதத்திற்காய் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உன்னை சந்திக்க போகிறேன், உன் குடும்பத்தை சந்திக்க போகிறேன், உன் வாழ்க்கையை சந்திக்க போகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்ல எத்தனையோ பேரை நம்ம மீட் பண்ணி இருக்கலாம், உறவினர்களை மீட் பண்ணி இருக்கலாம். ஸ்தோத்திரம். பணத்திற்காக, சுகத்திற்காக, ஸ்தோத்திரம், மற்ற மனிதர்களை, மற்ற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதிகாரத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம லைஃப்ல அநேகம் தரம் மீட் பண்ணி இருக்கலாம். ஆனா அவங்கள மீட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா 100% நம்ம லைஃப்ல ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருக்காது. எத்தனை பேரை மீட் பண்ணி இருந்தாலும் 100% ஒரு பலனோ 100% ஒரு ஆசீர்வாதமோ இதுவரை நாம் பெற்றுக்கொள்வது கிடையாது. டாக்டரை மீட் பண்றோம், ஆனாலும் 100% ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. சொல்றோம். பினான்சியல் ரீதியா நிறைய பேரை பார்க்கிறோம், ஆனாலும் 100% விடுதலை கிடையாது. என் லைஃப்ல இதுவரை பல பேரை மீட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் 100% நன்மைகள் என் வாழ்க்கையில கிடைக்கல. ஆனா அந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீ இதுவரைக்கும் எத்தனை பேரை வேணா மீட் பண்ணி இருக்கலாம், இந்த மாதம் நான் உன்னை சந்திக்க வருகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God. Hallelujah. நீங்க நம்ப ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை மீட் பண்ண போகிறார், உங்கள் குடும்பத்தை சந்திக்க போகிறார். உங்க கணவருக்காய் ஜெபிக்கிறீங்களா, உங்க கணவரை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீர்களா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்திற்காய் ஜெபிக்கிறீர்களா, உங்க கையின் பிரயாசங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் டைரக்டா சந்திக்க போகிறார். ஹalleluya. சோதரன், நான் அவரை சந்திப்பது கிடையாது, அவர் என்னை சந்திக்க வருகிறார். அந்த டிஸ்டன்ஸை பாருங்க, அந்த வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்துல உங்க லைஃப்ல நடக்க போகிறது காரணம், என்னை சந்திக்கும்படியாய் அவர் புறப்பட்டு வருகிறார். Praise God. Hallelujah. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தமான வார்த்தை. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை மீட் பண்ணது பார்வோனையும் அவன் நியமித்த அடியாட்களையும் தான் மீட் பண்ணி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் இதுவரை பார்த்தது கொடுமையான வேலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள். இதுவரை அவங்க ஆராதனையை பார்க்கல, இதுவரை தேவ பிரசன்னத்தை அவங்க என்ஜாய் பண்ணல, இதுவரை தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை சாப்பிடல, இதுவரை வானத்தின் மன்னாவை அவங்க பார்த்தது கிடையாது. இதுவரை அவங்க அடிமைத்தனத்தை மாத்திரமே பார்த்திருந்தார்கள். லைஃப் முழுவதிலும் கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷன், 4 தலைமுறையும் வேதனைகளையும் கஷ்டத்தை மாத்திரமே பார்த்தார்கள். அப்படி 4 தலைமுறையா கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களை சந்திக்க போகிறேன். Praise God. ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சு நான் அவர்களை மீட் பண்ண போறேன், நான் அவர்களை சந்திக்க போகிறேன். சோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இதுவரை நீங்க பார்வோனை மாத்திரம் பார்த்திருக்கலாம், ஒருவேளை இதுவரை நீங்கள் சோத்திரம் அவன் வைத்திருக்கிற அடியாட்களை மாத்திரம் பார்த்திருக்கலாம், கடுமையான வலிகள், கடுமையான வேதனைகள், கடுமையான தோல்விகளை மாத்திரம் இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம். ஆனால் இதுவரை மீட் பண்ணாத ஒருவரை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். Praise God. Hallelujah. நம்ப ஆரம்பிங்கள். இதுவரை சந்திக்காத ஒருவரை இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். அவரை சந்திக்கும் பொழுது உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய பிரேக் த்ரூவும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்க போகிறது. காரணம், கர்த்தர் என்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். ஓ, praise God. Hallelujah. ஆவியில் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதுவரை மீட் பண்ண சோத்திர ஆட்களை போல அல்ல, இதுவரை சந்தித்திராத
ஒருவரை இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அவரை சந்தித்ததற்கு பிற்பாடு உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாக போகிறது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு கற்பிக்க போகிற காரியத்தை மோசேயின் மூலம் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அது நிறைய கட்டளைகள் வந்தது, நிறைய வாக்குத்தத்தங்கள் வந்தது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்தது. அத்தனை காரியத்தை மோசேயின் மூலம் சந்தித்து பேச ஆரம்பித்தார். அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவர்கள் பார்த்தார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகிறது, ஒரு பிரேக் த்ரூ உண்டாக போகிறது, ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சவுலா இருக்கும் பொழுது கர்த்தர் சந்தித்தார். ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க ஆரம்பித்தது. Praise God, hallelujah. சோத்திரம். கிதியோனை கர்த்தர் சந்தித்தார். ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க ஆரம்பித்தது. முச்செடியில் முன்னே நின்று மோசேயை கர்த்தர் சந்தித்தார். அவர் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்த ஆரம்பித்தது. வனாந்தரத்தில் ஆகாரையும் பிள்ளையும் கர்த்தர் சந்தித்தார். அவர் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டானது. பைபிள்ல எத்தனை வசனங்களை வாசித்தாலும் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒருவரை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த நிலைமையில் யாராயிருந்தாலும் சரி, இந்த மாதம் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். உனக்கான காரியத்தை பேச போகிறார், கட்டளைகளை கொடுக்க போகிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறார், தீர்க்க தரிசனங்களை கொடுக்க போகிறார். சபையே, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise God, hallelujah. இந்த ஜூன் மாதம் என் ஜனங்களை சந்திக்க கர்த்தர் புறப்பட்டு வருவீராக. என் ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும், ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மாற்றத்திற்கு நேரே இந்த மாதம் அவர்களை சந்தித்து நீர் செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். அப்பா உங்களை சந்திக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்க சொல்லி சொல்லுங்க. இந்த வார்த்தை அவங்க லைஃப்லயும் 3 காரியம், ஒரு பிரேக் த்ரூ, ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை அப்பா ஏற்படுத்துவாராக. ஆமென். Praise the Lord. God bless you.